ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் பெரிய வீடியோவில். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நெட்டட் ஸ்லீவுக்கு எப்படி டிசைன் போடலாம்ன்றது. ஃப்ளோரல் டிசைன் தான் போட போகிறோம். இதில் நம்ம டிசைனை பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை விட டீட்டெயில்டாக வேணுமெண்டா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு பட்டர் ஷீட்டில் டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹோல்ஸ் பின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேசிங் பவுடர் எடுத்து அந்த ட்ரேசிங் பவுடரில் மண்ணெண்ணெய் மிக்ஸ் பண்ணி இதில் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே பிறகு டிசைன் இப்படி தான் வருது. இதுக்கு மேலே அந்த ட்ரேசிங் அடையாளமாக இருக்கிறதுக்கு மேலே தைக்க தொடங்க போகிறோம். ஓகே, இது ஒரு ஸ்லீவ் டிசைன். ஒரு ஸ்லீவில் 6 ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி, மீதி எல்லாம் பிரான்ச்சஸ் செப்ரேட் ஆகி போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைனில் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் தைக்க போகிறேன். ஏனெண்டா சாரி ரூம் லைட்டில் பார்க்கல ஒரு ஷேடும் சன்லைட்டில் பார்க்கல ஒரு ஷேடும் அடிக்குது. ஸோ 2 ஷேடுமே வரணும், ஸ்லீவுக்கு வரணுன்றதுக்காக அண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கல அதோட லுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனாலேயே இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு சில்வர் அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். 6 ஃப்ளவரில் 3 ஃப்ளவருக்கு கோல்டு, 3 ஃப்ளவருக்கு சில்வரும் கொடுக்க போகிறோம். அண்ட் லீவ்ஸுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஜர்தோசி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இதில் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா கோல்டு மைக்ரோ கட் பீட்ஸ் அண்ட் சில்வர் மைக்ரோ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்டு இதில் கட் பீட்ஸை லோடு தான் போட்டிருக்கிறேன். ஃப்ளவரோட பெட்டல்ஸுக்கு 4 பெட்டல்ஸ் இருக்குது. 4 பெட்டல்ஸுக்குமே லோடு தான் கொடுத்துருக்குறேன். பேஸ் ஜர்தோசியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே லோடு கொடுக்குறப்ப ஃப்ளவரோட பெட்டல்ஸை கொஞ்சம் 3D லுக் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். அது தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு ஜர்தோசி, சில்வர் ஜர்தோசி, கோல்டு மைக்ரோ பீட்ஸ் அண்ட் சில்வர் மைக்ரோ பீட்ஸ், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக அது என்ன சொல்கிறது, சீக்வன்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக லீஃப் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக 3mm பீட்ஸும் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோக லுக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பாருங்க, ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் நான் முடிக்க போகிறேன். இது முடித்ததுக்கு பிறகு எல்லா அதை நான் என்ன சொன்னேன், 3 ஃப்ளவர் கோல்டன் அண்ட் 3 ஃப்ளவர் சில்வர்ன்னு சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதில் ஒரு கோல்டன் ஃப்ளவரை மட்டும் உங்களுக்கு நான் போடுறது காட்டுறேன். என்ற டைமிங் உங்களுக்கு எவ்வளோ சுருக்கமான டைமில் எவ்வளோ நீட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டாக காட்டணுன்றதுக்காண்டி நான் ஃபுல் வீடியோஸ் எடுக்கலை. அண்ட் ஃபுல் ஸ்பீடும் கொஞ்சம் ஏற்றி வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக டீட்டெயில்ஸாக வேணுமெண்டா என்னைய கமெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அண்ட் கிளாஸஸ் ஆர் ஆல்சோ கோயிங் ஆன். You can join that. Online classes, offline classes also available, and weekend classes also available. Okay, இங்கே வந்தோம்னா இப்போ ஃபுல்லாக லோட் போட்டு முடிச்சிட்டோம். லோட் போட்டு முடிச்சுட்டு அதை ஃபினிஷிங் லுக் கிராண்டாக இருக்கணுன்றதுக்காண்டி அவுட்லைன் ஜர்தோசி கோல்டுக்கு கோல்டு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் லுக்கை முடிக்கிறோம். இதே மாதிரியே எல்லா ஃப்ளவர்ஸும் கோல்டுக்கு முடிக்கிறோம். இது கோல்டன் முடித்ததுக்கு பிறகு அதோட ஃபைனல் லுக் இப்படி தான் வந்திருக்கு. பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. எனக்கு எப்போவுமே ஃபினிஷிங்கில் நான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணேன். எனக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராட்டிக்கு எல்லாமே ஒரு நீட் இல்லாமலுக்கு கொசண்டான மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ கோல்டன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் முடித்தாச்சு. அடுத்து சில்வரில் போடுற ஃப்ளவர்ஸ் வர்றோம். அதுக்கு மதியமாக தான் பேஸ் என்ன கொடுத்துருக்குறோண்டா ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே மைக்ரோ கட் பீட்ஸ் வச்சு
லோட் கொடுத்து பெட்டல்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். இதுலேயுமே வந்து பெட்டல்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிய கோல்டன் ஃப்ளவருக்கு வந்து சென்டரில் வந்து 3mm பீட்ஸ் வச்சு சுற்றி வந்து சுகர் பீட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இதுக்கு சில்வர் ஃப்ளவருக்கு வந்து சென்டரில் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். அண்டு அது போக பெட்டல்ஸோட ஃபினிஷிங்குக்கு வந்து அதே தான் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறோம். சில்வர் ஜர்தோசி யூஸ் பண்ணி இதோட ஃபினிஷிங்கை வந்து முடிக்கிறோம். இதோட ஃபினிஷிங் லுக் வந்து இதுதான். மொத்தமாக 6 ஃப்ளவர்ஸும் ஃபினிஷ் ஆகிட்டுது பாருங்க. ஃப்ளவர்ஸோட ஃபினிஷிங் லுக் வந்து இதுதான். இது முடித்ததுக்கு பிறகு அடுத்து செய்ய போகிறது வந்து பிரான்ச்சஸ், என்னென்ன எல்லாம் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். அதுலேயே வந்து அதோட பிரான்ச்சுக்கு, அதாவது ஸ்டெம்ஸுக்கு வந்து அதே இது கோல்டன் மைக்ரோ பீட்ஸை வச்சு ஸ்டெம்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். எப்பயுமே சுகர் பீட்ஸ் வந்து இதுக்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச். பட் சுகர் பீட்ஸு கொடுக்குற லுக்கை விட கட் பீட்ஸ் வந்து கொடுக்குற லுக் வந்து எப்போவுமே எலிகெண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கட் பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஜர்தோசியும் யூஸ் பண்ணி கொடுத்தா அதுவுமே நல்ல எலிகெண்டாகவும் நல்ல கிராண்ட் லுக்காகவும் கொடுக்கும். பட் ஜர்தோசியில் வந்து என்ன பிரச்சனைனா, சம்டைம் ஜர்தோசி வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹேரோ இல்லை ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து சில பேர் அதை விரும்ப மாட்டினோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஜர்தோசியோட ஒர்க்கை குறைச்சிட்டு மினிமமான இடத்துல ஜர்தோசி வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து லீஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து லீஃபோட ஷேப்புக்கு இதுவுமே வந்து லோடு தான் கொடுக்க போகிறோம். உலானரம் என்ன பண்ணினாங்களா பீட்ஸ் வச்சு கட் பீட்ஸ் வச்சு லோட் கொடுத்துனாங்க. இங்கே லீஃபுக்கு வந்து ஜர்தோசி வச்சு லோட் கொடுக்குறோம். பேஸுமே வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து க்ராஸாக வந்து சில்வரில் கொடுக்க போகிறோம். சில்வரில் ஜர்தோசியை வச்சு கொடுத்தாச்சு. அப்போ அந்த பேஸ் எப்போவுமே பேஸ் வச்சு கொடுக்கல வந்து அது 3D லுக் கொடுக்கணுன்றதுக்காண்டி எப்போவுமே பேஸ் கொடுக்கணும். பேஸ் கொடுக்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சப் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது முடிச்சுட்டு இது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு மொட்டு மாதிரி ஒரு பட்ஸ் மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வரதுக்காக உள்ள 3mm பீட்ஸ் வச்சு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லீஃப் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸை வச்சு அதோடு சேர்த்து என்ன கொடுக்குறோம்னா சீக்வன்ஸோட ஒர்க் கொடுக்கல. அதோட ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அந்த ஒர்க்கை. அதுக்கு பிறகு அங்கங்கே வந்து லீஃப் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸை வச்சு அதோட சீக்வன்ஸை யூஸ் பண்ணி அங்கங்கே ஃபினிஷிங் லுக் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு சிங்கிள் லீஃபுக்குமே வந்து சில்வர் ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃபை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன், அதாவது லோடு கொடுத்து வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். எப்போயுமே வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான். இப்படி லீஃப் தைக்கல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேட்டு அதை கட் பண்ணி தான் தைக்க போகிறோம். பட் ஆனால் அந்த ஃப்ளவருக்கெல்லாம் அவுட்லைன் கொடுத்துனாங்க இல்லையா, கொடுக்குறப்போ கண்டினியூஸாக தான் தைக்கணும். நல்லா ஜர்தோசி தைக்க போகிறீங்கன்னா நல்லா தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தையுங்க. ஏன்னா ஜர்தோசி வந்து நடுவில் உங்களுக்கு த்ரெட்டு வந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு யூஸ்லேயே வந்து சரன்னு இழுபட்டுருக்குமேண்டா உள்ளே உங்களுக்கு அது டியூப் மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால உள்ளே த்ரெட்டை விட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு லாக் ஆகிட்டுதா இல்லையான்றது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போயுமே ஜர்தோசி தைக்க போகிறீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு மட்டுமே ஜர்தோசி வந்து தையுங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது எப்போவுமே. ஓகே, ஸ்டெம்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது. இந்த ஸ்டெம்ஸோட ஒர்க் முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஜர்தோசியை வச்சு நார்மல் நீடில் அங்கங்கே பட்ஸ் மாதிரி அதாவது குட்டி குட்டி மொட்டு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகிறது குறைவாக இருக்கும். பட் ஆனால் ஃபினிஷிங் நாட் மட்டும் எப்பயும் போல் நான் ஆரி ஒர்க்குக்கு எப்படி போடுறதோ அதே மாதிரி ஆரி நீடில் யூஸ் பண்ணியே போட்டுடுறேன். அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த சைடு வந்து ஒன் சைடு வந்து லீஃப் ஷேப்பில் கொடுத்து ஜர்தோசி பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் விரிஞ்ச மொட்டு மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதே இது ஆப்போசிட் சைடில் வந்து என்ன செய்யப்படும்னா இதே ஜர்தோசி வச்சு நார்மல் நீடில் வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளவரை.
ஆனால் இதோட நாட்டுமே வந்து நான் எப்பயும் போல் இதிலையே போட்டுடுறேன். அதாவது ஆரி நீடில் யூஸ் பண்ணியே போட்டுடுறேன். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சினா என்னென்னா எப்போயுமே நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கல சில்வர் பீட்ஸோ ஒரு சில்வர் மெட்டீரியலில் யூஸ் பண்ண போகிறோம்டா ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அண்டு கோல்டன் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண போகிறோம்டா எல்லோ கலர் அந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். பட் எப்போயுமே நெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க அந்த நெட் என்ன கலரோ அதே கலரில் தான் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். தெரியாது பின்னாடி வந்து தெரியாது த்ரெட் ஒர்க்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஒரு ஃப்ளவரை சுற்றி இருக்கிற லுக். அண்ட் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண லுக். அங்கங்கே வந்து கேப் இருக்கிற இடங்களுக்கு வந்து சர்க்கரை ஸ்டோன்ஸ் வச்சு சர்க்கரை இதை ஸ்டிச் பண்ணி அது மேலே ஸ்டோன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ அழகான எலிகண்டான ஒரு லுக்குன்னு பாருங்க. நான் பண்ண டிசைன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிசைனும் கூட இது தான். ஏன்னா ரொம்ப ரேர் தான் சில்வர் அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரேர். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.